பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர் ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர் அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர் அரசு நலத்திட்டங்களை அள்ளி அள்ளி கொடுப்பவர் பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர் செம்மொழியாய் தமிழ் மொழியை சிறப்பு செய்து பார்த்தவர் சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர் சேது கால்வாய் திட்டத்தினை செய்து முடிக்க போறவர் பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா வள்ளுவர்க்கு சிலை எடுத்து வரலாறு கண்டாரடா வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா வாழுகின்ற வள்ளுவனாய் நம்மிடையே உள்ளாரடா பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா சாதி மத பேதங்களை சாடி வரும் மனிதரடா சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா சமத்துவ புறங்களையும் நமக்கு தந்த தலைவரடா பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா சொல்வதையே செய்திடுவார் செய்வதையே சொல்லிடுவார் சொல்வதையே செய்திடுவார் செய்வதையே சொல்லிடுவார் சோதனையே வந்தாலும் சுக்கு நூறாய் உடை தெரிவார் சோதனையே வந்தாலும் சுக்கு நூறாய் உடை தெரிவார் பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா பாலைவனம் பூக்குமடா பாறைகளும் உருகுமடா எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா இமயமலையும் பணியுமடா
சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன் இருந்துடைத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் தோள்கள் சீர்த்தி எழும் தோழர்படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே தோள்கள் சீர்த்தி எழும் தோழர்படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை கிழிக்க பிறந்தவன் தளபதிக்கு தளபதியாய் அன்னை தமிழ் காக்க வந்தவனே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான் எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன் திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன்
கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. லட்சிய தமிழனே இன்னல் துடைப்பவனே ஏழைகள் துயரங்கள் போக்க துடிப்பவனே. கோட்டையில் குவிந்திருக்கும் குப்பையை எரிப்பவனே கொடுமை ஆட்சியினை அகற்றி முடிப்பவன். இரு துடைத்து ஒளி படைக்க இளக்கதிர் போல வந்தவனே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். தோள்கள் சீர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. தோள்கள் சிலிர்த்தி எழும் தோழர் படை வாய்த்தவனே தொண்டர்கள் துணையுடனே வெற்றிகளை குவிப்பவனே. போராடும் ஆற்றல் கொண்டு புயலாய் கிளர்ந்தவனே பொய்யர்கள் முகத்திரையை கிழிக்க பிறந்தவன். தளபதிக்கு தளபதியாய் அன்னை தமிழ் காக்க வந்தவனே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே. சாதி சழக்குகளை நீங்கென்று சொல்வானே நீதி நெறியில் நின்றே அஞ்சாமல் வெல்வானே. எங்கும் சமதர்மத்தை நெஞ்சில் விதைப்பானே இடர் தரும் வேதத்தை மண்ணில் புதைப்பான். எங்கள் அண்ணா உயர் கலைஞர் வழி பிறழாமல் செல்வானே. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளையின் வழியில் வந்த தமிழ் குருதி இளம் திராவிடருக்கு தலைமை தாங்கும் உதயநிதி. கருப்பு சிவப்பு படையின் வீரன் களத்தில் வெல்லும் துணிச்சல்காரன் காலம் கொடுத்த கடமை வீரன் ஞானம் புகழும் கலைஞர் பேரன்.
மாநில தலைவர்கள் தலைமையை நடைபெற்ற அதை நான் வழிமொழிகிறேன். அன்பார்ந்த தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் யூனியனுடைய மாநில செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இயக்கத்தின் உயிர் நாடி முன்னாள் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே, செயற்குழுவிற்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு டிஆர்பி ராஜா அவர்களே, திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கூட்டி கலைவாணன் அவர்களே, உங்கள் அத்துணை பேரையும் தலைமை சங்கத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்பு செயற்குழுவின் முதல் நிகழ்வாக இரங்கல் தீர்மானம் வீரரும் பொது உடைமை கட்சியினுடைய போராளியுமான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் செயலாளர் தோழர் இரா நல்லக்கண்ணன் அவர்களுடைய வரவேற்கும் கழகத்தினுடைய உயர்நிலை திட்ட செயற்குழு உறுப்பினருமான திராவிட இயக்க முன்னோடி மரியாதைக்குரிய எல் கணேசன் அவர்களுடைய வரவேற்கும் மத்திய சங்கத்தினுடைய அலுவலக செயலாளர் பி செல்வராஜ் அவர்களுடைய வரவேற்கும் தஞ்சை மண்டலத்தினுடைய முன்னாள் துணை செயலாளர் மங்காதாஸ் அவர்களுடைய வரவேற்கும் மயிலாடுதுறை சுமை தூக்கும் தொழிலாளர் ஜெயகாந்தன் தனமணி ஆகியோருடைய வரவேற்கும் இச்செயற்குழு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. இரங்கலை தெரிவிக்கின்ற முகத்தான் 2 நிமிடம் எழுந்து நின்று மௌனத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த இரங்கல் தீர்மானத்தில் திருச்சி மண்டலத்தை சார்ந்தவர் மத்திய சங்கத்தினுடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் டி பாஸ்கரன் அவர்கள், இடையாளர் மார்டன், கொள்முதல் நிலைய பணியாளர்கள் தினேஷ், ரகுவரன், ஸ்டான்லி ரோட் ஆகியோர்கள் வரவேற்கும் இக்கூட்டம் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. இதில் விடுபட்ட மண்டலத்தை சார்ந்தவர்கள் யாரேனும் இருந்தால் அதற்குரிய விவரத்தினை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களிடம் அழைத்து கேட்டுக்கொண்டு இந்த செயற்குழு கூட்டம் அண்மையில் நடைபெற்ற அங்கீகார தேர்தலில் நீங்கள் எல்லாம் வாக்களித்து
நம்முடைய பாணியிலே முதன்மை சங்கமாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட மோடியினுடைய கணக்குப்படி ஒரு கவுன்சிலாக தேர்வு செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கின்ற வகையிலே ஒரு பொருள். அடுத்து இது இந்த சங்கம் துவங்கப்பட்டு 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்துவிட்ட நிலையில் இது பொன்விழா ஆண்டு. இந்த பொன்விழா ஆண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்கு உரிய முடிவுகளை எடுக்க மூன்றாவது பொருளாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் நாயகர் தளபதியார் அவர்களுடைய தலைமையிலே ஆட்சி தொடர்வதற்கு நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்த ஆகிய 3 பொருள்கள் குறித்து இந்த செயற்குழு விவாதிப்பதற்காக கூடப்பட்டிருக்கிறது. முன்னதாக நாம் அங்கீகார தேர்தலில் 51.5% வாக்குகளை பெற்று நாம் வெற்றி பெற்றிருந்தாலும் மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற 4 புதிய சட்ட தொகுப்புகளின் அடிப்படையில் அந்த கணக்கை ஏற்பதற்கு இந்த நிர்வாகம் தயங்கி அந்த சட்டத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு கவுன்சிலை அமைத்து உத்தரவிட்டிருக்கின்றது. அந்த கவுன்சிலுக்கு 2 உறுப்பினர்கள். அந்த 2 உறுப்பினர்களும் நமது சங்கத்திற்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே நாம் தான் முதன்மையான சங்கம் என்பதை நிர்வாகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி கவுன்சில் அமைத்து நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தாலும் அத்தகைய உத்தரவு நமக்கு ஏற்புடையதல்ல என்கின்ற ரீதியில் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய பேரவையினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய அறிவுறுத்தல் மூலமாகவும் பேரவை தலைவருடைய வழிகாட்டுதலின்படியும் உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடங்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணையில் இருந்து வருகின்றது. இன்றைக்கு முதற்கட்ட விசாரணையின் பொழுது ஏற்கனவே கொடுத்த சலுகைகளை தொடர்ந்து கொடுப்பதாக நிர்வாகம் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தம்பி அழகிரி அவர்கள் என்னிடத்திலே செயற்குழுவிற்கு தேதி கட்டுகின்ற பொழுது நான் சனி ஞாயிறில் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னேன். அல்ல நாம் வேலை நாளில் வைத்துக் கொண்டு நாம் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்திற்கு வழங்கப்பட்ட சிறப்பு சிறுவிடுப்பை பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் வைத்த பொழுது நானும் அதனை ஆமோதித்து உங்களுக்கெல்லாம் சிறப்பு சிறுவிடுப்பை இந்த நிர்வாகம் பெற்றுத் தந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதனை நான் சொல்வதற்கெல்லாம் காரணம் என்னிடத்திலே கூட ஒரு சில மண்டல நிர்வாகிகள் நமக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று மண்டல மேலாளர் கூறுகின்றார். மண்டலங்களிலே எங்களுடைய
பரிந்துரைகள் மறுக்கப்படுகிறது என்ற ரீதியில் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றபடியால் நீங்கள் எல்லாம் நாம் தான் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் என்பதை உணர வேண்டும் என்பதற்காக நான் இங்கே இதை கோடிட்டு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, சங்க அலுவலகம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் செயல்படுவதற்கு நிர்வாகம் அனுமதித்திருக்கின்றது. அலுவலகம் இல்லாத இடங்களில் அலுவலகத்தை கேட்டுப் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய சங்கம் எடுத்து வருகிறது என்ற தகவலையும் உங்களிடையே நான் பகிர்ந்து கொண்டு, இப்படி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் என்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள விரும்பாத நிர்வாகத்தில் வருங்கால வைப்பு நிதி குழுவிற்கு அங்கத்தினர்களை டிரஸ்டிகளை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையை உடனடியாக செயல்படுத்துவதற்கு கடந்த காலங்களில் சங்கத்தினுடைய மாநில தலைவர், மாநில பொதுச் செயலாளர் ஆகியோருக்கு வழங்கப்படுகின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி திடீரென்று ஒரு 6 பேரை பட்டியல் தயாரித்து நிர்வாகத்திற்கு கொடுத்தோம். அந்த அடிப்படையிலே நிர்வாகமும் பல்வேறு சட்ட நிபுணர்களை கலந்து 6 பேரை ட்ரஸ்டிகளாக நியமித்து அங்கீகரித்திருக்கிறது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் எங்களை குறை சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் எடுத்த நடவடிக்கையை இந்த செயற்குழு ஏற்பளிப்பு செய்யும் என்ற நம்பிக்கையோடு எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக அதனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அதன்படி வைப்பு நிதி அறங்காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பேரை இந்த செயற்குழுவிற்கு நான் அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முதலாவதாக சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சோம அழகிரி அவர்கள். அடுத்து தென்காசி மண்டல செயலாளர் சு வெங்கடேஷ் அவர்கள். மதுரை மண்டல செயலாளர் எம் ரவி அவர்கள். தஞ்சை மண்டலத்தை சார்ந்த மண்டல துணை செயலாளர் எஸ் நாகராஜ் அவர்கள். விழுப்புரம் மண்டலத்தை சார்ந்த சதீஷ்குமார் நரஹரிவாரன் அவர்கள். ஈரோடு மண்டலத்தை சார்ந்த ஏ அருண்குமார் கண்காணிப்பாளர் அவர்கள். இந்த 6 பேரையும் இந்த செயற்குழு ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே கரவொலி எழுப்பி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் சங்கத்தினுடைய கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கின்ற கோரிக்கைகள் நடைமுறையிலே உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டிய கோரிக்கைகள் ஆகியவற்றை எல்லாம் பட்டியலிட்டு நிர்வாக இயக்குநர் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றோம். உரிய பேச்சுவார்த்தைக்குரிய தேதியை தெரிவிக்குமாறு கடிதம் அளித்திருக்கின்றோம். அவரும் விரைவில் அழைத்து பேசுவதாக கூறியிருக்கின்றார். இன்றைக்கு இருக்கின்ற தலையாய பிரச்சனை என்று சொன்னால்
முத்தரப்பு ஒப்பந்தத்தின்படி காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கை. எல்லா மண்டலங்களிலுமே காலி பணியிடங்கள் கிளாஸ் 3, கிளாஸ் 4 வகையிலே 1000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கின்றது. நாங்களும் பல்வேறு தடவைகள் இங்கே அமர்ந்திருக்கின்ற பேரவை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் மூலமாக அமைச்சரிடத்திலே தொடர்பு கொண்டு வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் 1400 காலி பணியிடங்களை தொல்துறை ஒப்பந்தப்படி நிரப்புவதாக தஞ்சையிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு சென்றிருக்கின்றார். அதனை நிறைவேற்றுவதற்கு நிதித்துறையால் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு வருகிறது. அதிகாரிகள் மட்டத்தில் ஒரு சில மண்டலங்களை சார்ந்த தோழர்கள் நீதிமன்றம் சென்று வழக்கை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற நிலைகளை எல்லாம் ஆய்ந்து நேற்று நான் சென்னையிலிருந்து வருவதற்கு முன்பாக கூட மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களோடு தொடர்பு கொண்டுவிட்டுதான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். அவர்கள் விரைந்து ஒரு முடிவு காண்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். தொழிலாளர் மத்தியில் தேர்தல் அறிவிக்கின்ற சூழல் இருக்கின்றதே என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த கேள்வி எங்களுக்கும் இருக்கின்றது. இந்த நிலைமையில் இதில் எவ்வளவு பேரை உள்ளே விட்டு நிரந்தரப்படுத்துவது என்பதை ஓரிரு வாரங்களில் செய்வதாக உறுதியளித்திருக்கின்றார்கள் என்ற தகவலையும் நான் உங்கள் முன் பகிர்ந்து கொண்டு இந்திய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கு எப்பொழுதும் போல உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய ஒத்துழைப்பை இந்த சங்கத்திற்கு நல்கிட வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கின்றேன். சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அழகிரி அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் யூனியனின் தலைமை செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கும் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஓசி வல்வந்தார் அவர்களையும் மற்றும் பேரவை பொதுச் செயலாளர் அவர்களையும் பேரவை தலைவர் அவர்களையும் மற்றும் வருகை தர இருக்கின்ற மதிப்பிற்குரிய மணிமைந்தன் டிஆர்பி ராஜா தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மாவட்ட கழக செயலாளர் அவர்களையும் மண்டல சங்க நிர்வாகிகளையும் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர்கள், மத்திய சங்க நிர்வாகிகள், மண்டல சங்க நிர்வாகிகள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். நமது சங்கத்தின் செயற்குழு கூட்டமானது கடந்த முறை கும்பகோணத்தில் நடைபெற்ற போது நாம் எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அந்த கூட்டத்தை நடத்தினோம். அந்த எலெக்ஷன் கூட்டத்தில் எல்லாருமே சொன்ன ஒரு கோரிக்கை 90% 70லேருந்து 90% ஓட்டு வாங்கி கொடுப்பதா நன்கு சொன்னீங்க. நான் எனக்கு தெரிந்து எத்தனை பேர் 70க்கு மேலே வாங்கினீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நாம் ஓட்டு வாங்கியிருக்கோம், இல்லை என்று சொல்லவில்லை. 51.5% என்பது பெரிய ஒரு உயர்ந்த எண்ணிக்கை. கார்பரேஷனில் உள்ள மெம்பர்ல பாதிக்கு மேல நம்ம வாங்கியிருக்கோம். அது பெரிய ஒரு மேஜிக் நம்பர் 51. அதோட ஒரு 0.5 கூட வாங்கி நம்ம 51.5 வாங்கியிருக்கோம். ஆனாலும் நமது சங்கம் சில இடங்களில்
ஒரு 4 மண்டலங்களில் நம்ம குறைந்த ஓட்டை பெற்றிருக்கோம். அது எந்தெந்த மண்டலம் என்பது உங்களுக்கு தெரியும். அதுல என்ன பிரச்சனைகள், ஒரு மண்டலத்தில் 85 கூட வாங்கியிருப்பான், சராசரி 60க்கு மேல வாங்கியிருப்பான். ஆனா ஒரு சில மண்டலத்தில் 34, 24 போது அதை நம்ம மறுபரிசீலனை செய்து அதை நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கிய தொடர்பு, தொழிலாளர்களோட நெருங்கிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாகிட்டோம். அங்கீகரிக்கப்பட்ட சங்கமான பிறகு நம்மளோட எதிரிகளும் துரோகிகளும் நம்ம அங்கீகரிக்கப்படாத சங்கம் என்று சொல்லிக் கொண்டுள்ளார்கள். ஆனா நாம அதை நிரூபிக்கிற வகையில தலைவர்கள் சொன்னது போல ட்ரஸ்ட் போர்டில் நம்ம ஒரு 6 மெம்பர்ஸ் வாங்கியிருக்கோம், நமக்கு தான் கொடுத்துருக்கோம், நம்ம அங்கீகரிக்கப்பட்டதாக என்பதால். அதுக்கு பிறகு நம்ம இப்ப நேற்று ஒரு லெட்டர் வந்திருக்கோம் எல்லாருக்கும். அதுலேயும் ஒரு இது 2 பேர் கவுன்சில் அவங்க தானே, கவுன்சில் மட்டும் தானே சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாங்க. எங்களையும் சேர்த்துக்கணும்னு சொல்லி அதிமுக அணி, இன்னும் துரோகத்து அணி எல்லாமே கொடுத்த போது நம்ம தான் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமாக இருக்கோம். நம்ம அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் போது நம்ம கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பொறுமையாகவும் நம்ம தொழிலாளர்களோட நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதை உங்கள்கிட்ட ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு, நம்ம இப்போ குறைஞ்ச சங்கங்களும் முன்னாடி அதிகம் வாங்கின சங்கங்களும் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டும். நம்ம அங்கீகார தேர்தலில் உங்களோட ஒவ்வொரு வாக்கும், ஒவ்வொரு உழைப்புக்கும் நான் உண்மையிலேயே மறக்க முடியாத நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று கூறிக்கொள்கிறேன். உங்களுக்கு உங்கள் ஒவ்வொரு ஓட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டம் என்பது தெரியும். இப்ப மாநில சங்க எலெக்ஷன் நடக்கும்போது, இப்ப சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது கருத்து கணிப்புகள் நடத்துவார்கள். கருத்து கணிப்பு நடத்தும் போது ஒவ்வொரு ஊருக்கு 2 பேர் தான் கேட்பாங்க, ஒவ்வொரு கிராமத்துக்கு 2 பேர், நகரத்துக்கு 4 பேர், இப்படி தான் கருத்து கணிப்பு எடுப்பாங்க. இதே போல ஒரு கருத்து கணிப்பு தான் நம்ம எலெக்ஷனும். இந்த மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் கூட மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு முல்லா அதிமுகவை சேர்ந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இறங்கி அவங்களே கூப்பிட்டு பணம் கொடுத்தெல்லாம் ஓட்டு வாங்கின கதைகள் உங்களுக்கு தெரியும். நீங்க மன்னார்குடியில கூட வீடு வீடா போய் அலைஞ்சு பார்த்துட்டு, ஏப்பா அவங்களோட போட்டி போட முடியாது என்று விலகி சென்றார்கள். இப்போ ஏடிஎம்கேயோட ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எல்லாம் இந்த மன்னார்குடி பகுதியில் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனாங்க. அது கண்டினியூவா நம்ம ஓட்டு இருக்காது. இந்த ஊர்ல 2 ஓட்டு இருக்கும், அடுத்த ஊர்ல 2 ஓட்டு இருக்கும், இந்த மன்னார் டவுன்ல இன்னொரு. இதை போய் பார்த்துட்டு அந்த அதிமுகவையே எதிர்த்த ஒரு வலிமையான அணி நம்ம தோமுசாவோட அணி என்பதை தெரிந்து கொண்டு, இப்ப சென்னையில அவங்க எங்க பார்த்தாலும் ஏடிஎம்கேக்காரங்க வந்தாங்க. ஆனா நமக்கு போனது நம்ம டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர் தோமுசாவோட டிரான்ஸ்போர்ட் அணி மற்றும் பேரவை பொதுச்செயலாளர்லாம் போய் நேரம் அங்கேயே உட்கார்ந்துருந்தாரு. இதுல கோபாலபுரம் ஆபீஸ்ல உட்கார்ந்து இருந்து பூத்துக்கு நம்மளோட தோழர்களுக்கு உற்சாகம் ஊட்டி, நம்ம தோமுசா மட்டுமே அதிமுக அணியை எதிர்த்தது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இது ஒரு கடுமையான போட்டிக்கு இடையிலும் நாம் சிறப்பான வெற்றி பெற்றதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒத்துழைத்த பேரவை பொதுச்செயலாளர், பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை விட இந்த சங்கத்தோட வெற்றி என்பது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரத்திலான வெற்றி. நம்ம சங்கம் ஆரம்பித்து 76 ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இந்த 4வது மாதம் வந்துச்சுன்னா 50 வருஷம். எனக்கு தெரிந்து நம்ம டிஎன்சிசி வரலாற்றில் முதன்மையான சங்கமும் நாம் தான், மூத்த சங்கமும் நாம் தான். அதனால் நமக்கு இந்த வருஷம் பொன்விழா ஆண்டு கொண்டாட வேண்டிய தருணத்தில் உள்ளோம். இந்த பொன்விழா ஆண்டு என்பது ஒரு சங்கம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக முதன்மை சங்கமாக இருந்து கொண்டுள்ளோம். அது அதிமுக ஆட்சி காலத்திலும் கூட நமது சங்கம் முதன்மை சங்கமாக இருந்திருக்கிறது, முன்னோடி சங்கமாக இருந்திருக்கிறது. கோல்கரி போன்ற ஒப்பந்தங்களை பாதுகாக்கப்பட்ட பேச்சுமுத்து சார் போன்றவர்கள் எல்லாம் இணைந்து இந்த கோல்கரி ஒப்பந்தத்தை காத்த சங்கம். ஏடிஎம்கே ஆட்சியில் அளிக்கப்பட நினைத்த போது காப்பாற்றியது நமது சங்கம்.
அந்த வரலாற்று சிறப்பு மக்கள் சங்கத்துக்கு பொன்விழா கொண்டாடுவது ஒரு சிறப்பாக இருக்கும். உங்களோட ஒத்துழைப்போடு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த மே மாதம் அல்லது ஜூன் மாதம் பொன்விழாவை சிறப்பாக கொண்டாட பேரவைத் செயலாளர் வாயிலாக தலைவர் நமது கட்சியின் தலைவர் கொண்டு கடந்த வெள்ளி விழா ஆண்டு நமது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்து வெள்ளி விழா நடத்தப்பட்டுள்ளது. இந்த பொன்விழா ஆண்டில் நமது பேரவை பொதுச் செயலாளர் அவர்கள் வாயிலாக தலைவர் அவர்களிடம் பெற்று அனுமதி பெற்று மிக சிறப்பாக நடத்தப்பட வேண்டும். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. அடுத்தது வருகின்ற சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்றாலே நாம் கட்சி என்பதும் நமது சங்கமும் கட்சியும் வெவ்வேறு இல்லை, இரண்டு இரு கண்கள் போலதான். நம்ம கட்சிக்கு அரும்பாடுபட்டு உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லோம். கட்சி நமக்கு என்ன செய்தது என்று யோசிக்க வேண்டாம். எப்போதுமே நம்ம திமுக கட்சி என்ன செய்தது என்று யோசிப்பதில்லை. இந்த பொதுமக்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது, சமூக நீதி பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு பெரியார், அண்ணா போன்றவர் கொண்டு வந்த ஒரு அடித்தளத்தோட அமைப்பு தான் நம்ம வெற்றி. இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒரு சிறந்த ஒரு வேலையில இருக்கோம். வெளியிலேருந்து இங்கே வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம தமிழ்நாடு மாநிலம் சிறப்பாக இருக்கிறது. காரணம் நமது முன்னோர்கள் கொண்டு வந்தது தான். அதனால நம்ம இந்த சட்டமன்ற எலெக்ஷன்ல கட்சி நமக்கு செய்யலை, நம்ம எலெக்ஷன்ல அவங்க வரல, அதெல்லாம் நினைக்க வேண்டாம். நாம் முழு மூச்சாக அந்தந்த மாவட்ட கழக நிர்வாகிகளுடன் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்படுமாறு உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை பற்றி தலைவர்களும் பேரவை பொதுச்செயலாளர்களும் வாழ்த்தும் போது நம்ம கழகத்துக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம். இந்த வெற்றி என்பது ஒரு சமுதாயத்தின் வெற்றியாக இருக்க வேண்டும், ஒரு வரலாற்று வெற்றியாக இருக்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமின்றி நம்ம சங்கத்தோட பொன்விழா ஆண்டு கொண்டாடுற நேரத்தில் ஒரு சிறப்பான அடித்தளம், இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை நம்மள்கிட்ட இருக்கு. என்னன்னா, நாம் கடந்த நமது சட்டமன்ற தேர்தலில் நம்ம பென்ஷன் ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாழ்வாதார பிரச்சனையாக அது மாறி இருக்கிறது. நமது சங்கத்தின் கோரிக்கை என்பது பென்ஷன் அரசு ஊழியருக்கு இணையான பென்ஷன் இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து நமது அனைத்து சங்கங்களையும் கூட்டி தலைமை அலுவலகத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தலைவர் அவர்களிடம் பேரவை பொதுச்செயலாளர் அவர்களிடம் அனுமதி பெற்று அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. நம்மளோட கோரிக்கை பென்ஷன் முழு அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் என்றாலும் நாம் அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து தளர்த்தி இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப நாமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு 9,000 ரூபாய் பென்ஷன், மாசத்துக்கு ஒரு 9,000 ரூபாய் கருணை ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அனைத்து சங்கத்தையும் கூட்டி ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. அதை கடந்த தேர்தல் அறிக்கையில் நமது அரசு ஊழியருக்கான இணையான ஊதியம், நமது திமுக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியருக்கு இணையான ஓய்வூதியம் பெற்றுத்தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நிதிச்சுமை காரணமாகவும் சில காரணங்களால் நமக்கு அது வழங்கப்படவில்லை. நமது இந்த தேர்தல் அறிக்கையில் இந்த 9,000 ரூபாய்க்காவது வழங்குவதற்கான ஒரு தீர்மானத்தை அதில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பேரவை பொதுச்செயலாளர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நமது சங்கத்திற்கு இன்னொரு முக்கியமான ஒரு பணி, நாம் அனைவரும் மிக பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும். சில சங்கங்கள் நம்ம இப்போ பார்க்கும்போது மற்ற சங்கங்கள் நம்ம தூண்டு விடுற மாதிரி சில வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க. அதை கொஞ்சம் புறந்தள்ளி நம்ம தொழிலாளர்களோட நெருக்கமாக இருந்து நாம் வெற்றி பெறுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எதிர்காலம் நமக்காக மாற்றப்பட வேண்டும். இந்த தொழிற்சங்கம் முழுமையாக நமது கட்டுப்பாட்டில் அனைத்து தொழிற்சங்கங்களையும் அழைத்து நம்ம வெற்றி பெற முன்னாடி அனைத்து சங்கங்களையும் நம்ம சங்கத்தை இணைக்க அர்ப்பாடுபட வேண்டும் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமையடைந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து சங்கத்தினுடைய பொருளாளர்
நிதிநிலை தொடர்பாக உங்களிடையே உரையாற்றுவார். இந்த தலைமைச் செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் தோமுசா பேரவருடைய போராட்டங்களும் இந்த சிறந்த கூட்டத்தினை முன்னிலை வைத்து நமக்கெல்லாம் நல்லதொரு ஆலோசனைகளை வழங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய பேரவையினுடைய பூச்சாளர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் ஐயா சண்முகம் அவர்களே, பேரவையினுடைய தலைவர் ஐயா நடராஜன் அவர்களே, மத்திய சங்க நிர்வாகிகளே, ஆலோசனை குழுவிலே மண்டல சங்க நிர்வாகிகளே, அனைவருக்கும் எனது முதல்வர் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாண்டிலும் தொடர்ந்து நமது அங்கீகார தேர்தலை வெற்றி பெற்ற பின்னர் அவங்க பேரவையுடைய ஒத்துழைப்பும் அனைத்து மண்டலங்களிலும் இணைப்பு சங்கங்கள், மாவட்ட கவுன்சில், முக்கியமாக போக்குவரத்து தோமுசா, மின்கழக தோமுசா போன்றவர்களெல்லாம் வாக்கு செய்வதற்கு ஈடுபட்டு நம்மளை இந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதற்கு தோமுசா பேரவையும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்ம சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தொடர்ந்து மண்டலத்தினுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பின் பேரிலே இவ்வாண்டிலும் நமது சங்கம் இவ்வாண்டில் 9687 உறுப்பினர்களை கொண்டு வெற்றி நடைபெறுகிறது என்பதை தங்கள் வாயிலாக தெரிந்து கொள்கிறேன். இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மண்டல செயலாளர்கள், மண்டல தலைவர்கள் உள்ளிட்ட மண்டல நிர்வாகிகளுக்கு தலைமைச் சங்கத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த 2025ஆம் ஆண்டிலே நமது சங்கத்தினுடைய வரவு செலவு அறிக்கையினை தங்கள் அனைவரும் முன்னால் இதை சமர்ப்பிக்கிறேன். இந்த வாய்ப்பை நல்கிய பொதுச் செயலாளர்களுக்கும் பேரவை பொதுச்சாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வரவு செலவு அறிக்கை 2025 ஐஓபி நேருபார் பொதுக்கணக்கில் 37,41,171 ரூபாய் 82 காசு ஆரம்ப என்று திருவல்லிக்கேணி ஐஓபி வங்கி கணக்கு கட்டிட பராமரிப்பு வங்கி கணக்கில் 5,58,167 ரூபாய் 44 காசுகள் பொருளாதாரம் கைவசம் 30,873 ரூபாய் 29 காசுகள். உறுப்பினர் கட்டணம் மற்றும் நன்கொடை வரவு 40,87,370 ரூபாய். வங்கி வட்டி வரவு 88,960 ரூபாய். கட்டிட வாடகை வரைவு 1,54,750 ரூபாய். ஆக மொத்தம் கூடுதல் 86,61,243 ரூபாய் 55 காசுகள். செலவு சம்பளம் மற்றும் நிர்வாகிகளின் படி 2,95,460 ரூபாய். போக்குவரத்து மற்றும் நிர்வாக செலவுகள் 15,48,067 ரூபாய் 50 காசுகள். இவ்வாண்டிலே தேர்தல் நடைபெறுவதற்கு பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்ட நமது சங்கம் மற்ற சங்கங்கள் தொடுத்த வழக்கிலே நாமும் ஈடுபட்டு வழக்கிற்காக செலவழிக்கப்பட்ட தொகையை அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வழக்கு செலவு 4,75,000 ரூபாய். தபால், போன், எழுதுபொருள், அச்சுக்கூலி மற்றும் ஜெராக்ஸ், பத்திரிகை விளம்பரம் ஆகியவற்றிற்கு 1,41,778 ரூபாய். அரசியல், தொழிற்சங்க நன்கொடை, அன்பளிப்பு, விழா செலவு மற்றும் பேரவை இணைப்பு கட்டணம் 1,74,830 ரூபாய். மாநகராட்சி சொத்து வரி, கழிவு, குடிநீர் வரி 1,12,930 ரூபாய். மண்டலங்களுக்கு 50% பங்களிப்பு 20,42,545 ரூபாய். ஆக ஆண்டு இறுதி புத்தகையிருப்பு ஐஓபி நேருபார் கணக்கில் 30,99,492 ரூபாய் 39 காசுகள். திருவல்லிக்கேணி ஐஓபி கட்டிட பராமரிப்பு கணக்கில் 7,61,778 ரூபாய் 37 காசுகள். பொருளாதாரம் கைவசம் 10,873 ரூபாய் 29 காசுகள். ஆக மொத்தம் 86,61,743 ரூபாய் 55 காசுகள். பொறுப்புகள் மற்றும் இருப்புகள். பொது நிதி மூலம் 95,55,835 ரூபாய் 5 காசுகள். கையிருப்பு 10,873 ரூபாய் 29 காசுகள்.
IOB நேரு பார்க் 30,99,492 ரூபாய் 39 காசுகள். IOB திருவள்ளிக்கேணி 7,60,777 ரூபாய் 37 காசுகள். நிரந்தர வைப்புத் தொகை தமிழ்நாடு பவர் பைனான்ஸ் நிதி நிறுவனத்தில் 25,28,464 ரூபாய். நிறுவனத்தில் கூட்டு வட்டி 10,98,008 ரூபாய். IOB போலி திருவள்ளியூர் நிரந்தர வைப்பு கணக்கில் 11,77,930 ரூபாய் 40 காசுகள். முந்தைய நடப்பு ஆண்டில் அசையா சொத்து பொருட்கள் 7,90,000 ரூபாய் கட்டிட கணக்கு. கணினி மற்றும் பிரிண்டர் 63 ரூபாய் 70,90 காசுகள். சங்க அலுவலகத்திற்கு ஏசி மிஷின் 33,000 ரூபாய். ஆக மொத்தம் பொறுப்புகள் 95,55,835 ரூபாய் 5 காசுகள். இதை தங்கள் வாயிலாக அனைத்து சமர்ப்பித்து இதை தணிக்கைக்கு அனுப்பதற்கு ஒப்புதலையும் ஒப்புதலை தெரிவிக்கும் வகையில் இதை கைகொள்ளி எழுப்ப அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வரவு செலவு கணக்கினை தாக்கல் செய்ய அனுமதி வழங்கிய பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் பேரவையுடைய பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் நன்றி கூறி எனது பல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். அங்கீகார தேர்தல் அறிவித்ததற்கு பின்னால் தேர்தலை நடத்தக்கூடாது என்கின்ற நோக்கோடு அண்ணா தொழிற்சங்கமும் நம்முடைய துரோகியான ATMS சங்கமும் நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்து தினசரி பிரச்சாரத்திற்கு கூட செல்ல முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி ஒவ்வொரு வழக்கையும் நாம் சட்ட ரீதியாக சந்தித்து வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதற்கு நம்முடைய சங்கத்தினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் பிரகாஷ் அவர்கள் பெரும் பங்காற்றி வெற்றிகளை ஈட்டி தந்திருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய ஆஜர் கட்டணமாக 4 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளது. அதனை உங்களிடையே பொருளாளர் வாசித்திருக்கின்றார். பொருளாளர் சமர்ப்பித்த வரவு செலவை ஏற்றுக்கொள்கின்ற முகத்தான் கரவொலி எழுப்பி அங்கீகரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வரவு செலவு நிறைவேறி இருக்கின்றது. நன்றி. அடுத்து நாளை மறுதினம் திராவிட மாடல் நாயகர் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் தளபதியார் அவர்களுடைய 73வது பிறந்த தினம். நாம் வழக்கம் போல் விழாவை கொண்டாடினாலும் இந்த அடுத்த மாதம் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்ற காரணத்தால் தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் நீங்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழாவை கொண்டாட வேண்டும் என்ற வேண்டுகோளை தலைமைச் சங்கத்தின் சார்பாகவும் பேரவையின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இங்கே பேச வருகின்ற மண்டல செயலாளர்கள் 2 நிமிடங்கள். இந்த கோரிக்கைகள் என்பது நமக்கு எப்பொழுதும் உள்ளதுதான். ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களுக்கெல்லாம் விவரங்கள் தெரிவிக்கப்படுகின்றது. இன்றைக்கு இந்த செயற்குழுவினுடைய நோக்கம் அங்கீகார தேர்தலுக்கு வாக்களித்ததற்கு நன்றியும், புதிதாக அறங்காவலராக நியமிக்கப்பட்டவர்களை வாழ்த்துவது, தேர்தலை எதிர்கொள்வது உள்ளிட்ட சாராம்சத்தை மட்டும் 2 நிமிடங்களில் விளக்கி கூறி ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான தலைமை செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பேரவையினுடைய பொதுச் செயலாளர், பேரவையினுடைய தலைவர், பேரவையினுடைய ஆலோசகர்கள் மற்றும் அனைத்து நம்முடைய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் உள்ளிட்ட எங்களுடைய சக தலைவர் மற்றும் மண்டல செயலாளர்கள் அனைவர்களையும்
வருக என்று வரவேற்று கோமுசாமியுடைய அகில இந்திய மாநில பொருளாளர் அவர்களுக்கும் அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் தலைவர் அவர்களுக்கும் முதல்வர் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த அங்கீகார தேர்தலிலிருந்து நம்மளோடு தோளோடு தோல்வின்று உழைத்த அனைத்து தோழர்களுக்கும் தலைமை சங்க நிர்வாகிகள் மண்டல நிர்வாகிகள் அனைவருக்கும் முதல்வர் நன்றி. பேரனுடைய அகில இந்திய பொருளாளர் அவர்களே, இறுதியாக நமக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்குகின்ற பேரனுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, பேரனுடைய தலைவர் அவர்களே, நம்ம தமிழ்நாடு சமுதாயத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, இந்த செயல்பு வருகின்ற அனைத்து மண்டலத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நம்முடைய முதற்க வணக்கத்தை நம்ம சங்கத்தினுடைய தலைவருமான அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் அவர்களே, மாநில பொருளாளர் அரவ நண்பர் மணிகண்டன் அவர்களே, பேரவையினுடைய தலைவர் அன்பிற்குரிய நடராஜன் அவர்களே, பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையாக நடத்தி கொண்டிருக்கும் நமது மாநில தலைவர் அவர்களே மற்றும் பேரவை அகில இந்திய பேரவை பொதுச் செயலாளர் அவர்களே மற்றும் பேரவை தலைவர் அவர்களே மற்றும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே மற்றும் மண்டல தலைவர் செயலாளர் நிர்வாகிகள் அனைவருக்கும் என் முதன்மை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதிப்பிற்குரிய பேரவையின் பொருளாளர் அவர்களே, பேரவை செயலாளர் அவர்களே, பேரவையினுடைய தலைவர் அவர்களே மற்றும் பேரவையுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மாநில பொதுச்செயலாளர் ஆற்றல் மிகு அழகிய நமது மாநில தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கிறோம். அன்புடைய சகோதரர் வல்லவர்களுக்கும் மாநிலத்தினுடைய பொதுச்செயலாளர் முந்தைய அறிஞர்களுக்கும் பொருளாதார பணியாளர்களுக்கும் தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் பேரவையுடைய சங்கத்துக்கு மேல் நாங்கள் நெல்லை மண்டலத்தின் சார்பாக பெற்றுத்தந்தோம் இந்த செயற்குழு கூட்டத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் தென் மாவட்டங்களில் தான் அதிகப்படியான வாக்குகளை அங்கீகார தேர்தலில் பெற்றுத்தந்தோம் என்ற செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தோம். நமது சிவில் சப்ளை கார்பரேஷன் தலைவர்களே, வரவேற்புரை ஆற்றிய நமது மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, நமது கோமுசார சங்கத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, தலைவர் அவர்களே மற்றும் கழக முன்னோடிகளே, அனைத்து மண்டலங்களிலிருந்து வருகை புரிந்திருந்தோம். நமது மண்டல தலைவர்களே, செயலாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, அமைச்சூட்டுகளில் சேர்ந்த தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மண்டலத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது சேலம் மண்டலத்திலே நடைபெற்ற தேர்தலில் 90 விழுக்காடுகள் பெற்று தந்துள்ளோம். மேலும் சில கோரிக்கைகள் இருக்கிறது. நம்ம பென்ஷன் திட்டம் காலமாக நிலுவையில் உள்ளது. இந்த பென்ஷன் திட்டத்தை வழங்கி வாங்கி தருமாறு கேட்கக்கூடிய வாய்ப்புக்கு நன்றி. தொழிற்சங்கத்தினுடைய இதயமா தலைவர் கலைஞர் பாராட்டப்பட்ட கருணாநிதி நிதிவெள்ளி ஆரியர்கள் இந்திய நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபா உறுப்பினரும் தொழிற்சங்க மாநிலங்களை ஆரியர்கள் பொதுச் செயலாளர் அவர்களே, பேரவையினுடைய தலைவர் அவர்களே, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, பொருளாளர் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும்
நமது மாநில தலைவர் மற்றும் மாநில பொருளாளர் அவர்களே, நமது பேரவை பொதுச் செயலாளர் அவர்களே, பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களே, முன்னாள் நிர்வாகிகளே, மத்திய சங்க நிர்வாகிகளே, அனைத்து மண்டல சங்க நிர்வாகிகளே, அனைவருக்கும் நான் சார்ந்த திருச்சி மன்றத்தின் சார்பாக முதல்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது அங்கீகார தேர்தலில் திருச்சி மண்டலத்தில் 67.5% வெற்றி பெற்றுள்ளோம். இந்த வெற்றிக்கு உழைத்த அனைத்து நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். செயற்குழு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மாநில தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பேரவை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பேரவை பொருளாளர் அவர்களுக்கும் நமக்கெல்லாம் சிறப்பு விருந்தினராக வந்து கொண்டிருக்கும் தொழில்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நமது அண்ணன் TRP ராஜா அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மத்திய சங்க நிர்வாகிகள், மண்டல சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மண்டலத்தின் சார்பாக கொண்டிருக்கும் அகில இந்திய மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, பேரவை தலைவர் அவர்களே, பேரவை பொருளாளர் அவர்களே, நமது சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர்கள், மாநில பொருளாளர்களே மற்றும் மத்திய சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் இன்று தெரிவதற்கு முன்னாடி நடைபெற்ற தொழிற்சங்க தேர்தல் அங்கீகாரத்திற்கு இந்த கூட்டத்திற்கு பேரவை பொதுச் செயலாளர் அவர்களே, பேரவை தலைவர் அவர்களே, மத்திய சங்க நிர்வாகிகளே, இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற நம்முடைய இளம் அமைச்சர், நம்மளுடைய டெல்டா மாவட்டங்களுடைய ஒரு நம்மளுடைய கோரிக்கையெல்லாம் பரிந்துரைக்கிற ஒரு அமைச்சராக அமைச்சர்களே சிறப்பு மிகு மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடாத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களே, அகில இந்திய கோமுசா பொதுச் செயலாளர் அவர்களே, தலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொழில்துறை அமைச்சரும் நமது முதல்வர் இந்த கூட்டத்தில் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து தலைவர்களுக்கும் திருவண்ணாமலை மண்டலத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை மண்டலத்தில் 2016 தான் கொள்முதல் பணியாளர்களை நியமிச்சிருக்கிறாங்க. அவங்க எங்ககிட்ட அப்பப்போ வைக்கிற கோரிக்கையும், எங்களுக்கு 2016 பேட்சும் 18 பேட்சும் எங்களுக்கு வேலை வாங்கி தந்தா நாங்கள் எல்லா கொள்முதல் பணியாளர்களும் நிச்சயமாக நமது கழகத்தில் சேரும் என்று நீண்ட நாளாக எங்களை கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. இந்த செயற்குழு கூட்டத்திலே சிறப்பாக நடந்திருக்கின்ற மன்னைக்கு நன்றி கூறி மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்களுடைய அனைவரையும் வணங்கி வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாடு நுகர்வோர் வாலிபர்களுடைய நாளங்கள் அனைவரையும் வணங்கி கேட்காமலே செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழர்களுடைய தளபதிகளுடைய ஆட்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது நுகர்வோர் வாலிபர் கழகத்தில் 2 கோரிக்கையை கேட்காமலே செய்திருக்க வேண்டும். இருந்தாலும் நாங்கள் பலமுறை கேட்கும் நமது நன்றிக்குரிய அமைச்சர்களும் நன்கு தெரிந்தும் ஓய்வூதியமும் பணி